அவருடைய மனைவி சங்கீதா அவர்களை தனிப்பட்ட முறையாக விஜயுடைய ஃபேன்ஸே தாக்கி அந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ்க்குலாம் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, நினைவு இருக்குங்களா உங்களுக்கு? அவருடைய மனைவியை எப்படி தரம் தாழ்ந்து பேசுறாங்க. பொது வெளியில உன் கட்சியை சேர்ந்தவர்களே, உன்னுடைய ஆதரவாளர்களே, உன்னுடைய ரசிகர்களை இவ்வளவு கீழ்த்தரமாக பேசும்பொழுது பேசாதீங்கன்னு விஜய் சொல்லாமல் இருக்கிறாள்னா, உன் கூட இருந்த ஒரு பெண்ணினுடைய கண்ணியத்தையே காப்பதற்கு தவறிய விஜய் எப்படி இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களினுடைய கண்ணியத்தையும் காப்பார்? ஸ்டாண்டு வித் விஜய், ஸ்டாண்டு வித் விஜய். 41 பேர் செத்து போயிட்டாங்க. அண்ணா நீங்க கவலைப்படாதீங்கண்ணே, நீங்க சாப்பிடுங்கண்ணே, நீங்க தூங்குங்கண்ணே. அண்ணா இந்த பொண்டாட்டி பண்ண பரவாயில்லண்ணா, நாங்க இவ்வளவு பொண்டாட்டிங்க இருக்கோண்ணே. என்னங்க பேச்சு? கட்சியில காசு கொடுத்து பதவிக்காக ஏமாத்துறாங்கன்னு கம்ப்ளைண்ட், அதை அவர் பார்க்கல. கட்சியில பெண்களுக்கு பிரச்சனை இருக்கு, ஜாதி பார்க்குறாங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட், அதையும் அவர் பார்க்கல. இப்படி ஒரு கல்ட்டு கும்பலாக அவங்க வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. உன்னுடைய வாழ்க்கை துணையும் அசிங்கமாக பேசுவாங்க, மற்ற கட்சி பெண்களையும் அசிங்கமாக பேசுவாங்க. எங்கள் அண்ணனை பார்த்துட்டு நான் செத்து போனாலும் பரவாயில்ல. ஆனால் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் திமுக தான் காரணம். குறிப்பாக சங்கீதா அவர்களை தூண்டிவிட்டதும் திமுக தான். இல்லை, நான் என்ன கேட்குறேன், அப்போ இவ்வளோ வருஷமா நீ வந்து உன் பொண்டாட்டி பிள்ளைங்களோட இருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு ஒரு கேள்வி வரும்ல. ஏன்னா இதுக்கும் திமுகவுக்கும் என்னடா சொல்லணும்? மூச்சு முட்டி செத்து போனாலும் நீ வேடிக்கை பார்த்த, உன் பக்கத்தில் இருக்கிறவனோட குறவேலை மேலேயும் நீ நடந்து போனேன். என் குழந்தையே செத்து போனாலும் பரவாயில்ல, என் பிள்ளையே செத்து போனாலும் பரவாயில்ல, என் அம்மாவே செத்து போனாலும் பரவாயில்லன்ற யாரா நீங்க? சைக்கோ கும்பலா? வாய்ஸ் ஆஃப் புதுமை பெண் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். பெண்களுடைய சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம், பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்னு ஏறுற மேடையெல்லாம் சொல்கிற விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தான ஒரு விஷயம் இப்போ வெளியாயிருக்கு. அதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றனால அந்த விஷயத்தை குறித்து அவருடைய மனைவி சங்கீதா அவர்களை தனிப்பட்ட முறையாக விஜயுடைய ஃபேன்ஸே தாக்கி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி பார்க்கிறது? இது குறித்து விஜய் அவர்கள் எதையுமே பேசவே இல்லை. அப்போ தாவேகாவினுடைய அரசியல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அருவருப்பானதாக இருக்கிறது, தற்கொலைத்தனமாக இருக்கிறது, ஆபத்தானதாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். விஜய் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு, அவதூறு பண்ணுறது தான் அரசியல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஆரம்பத்துலேருந்து நம்ம அதை தான் கண்டிச்சுட்டு இருக்கோம். அரசியல்னாலே என்னன்னு தெரியாமல் நீங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, குறை சொல்கிறது தான் வந்து அரசியல்னு உங்களுக்கு யாரோ தப்பாக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு. இன்னொன்று, பெண்களினுடைய பாதுகாப்பை பற்றி பேசும்பொழுது நம்ம கேட்டது எப்படின்னு சொல்லுங்கள், நீங்கள் டேட்டாவோட சொல்லுங்கள். நீங்கள் என்ன பண்ணி பெண்களுக்கு எதிரான வன்முறையை நீங்கள் குறைப்பீங்க? அதற்கு பெண்கள் மீதான வன்முறைக்கு அடிப்படையாக காரணமாக இருக்கிறது என்ன தெரியுமா? இந்த ஆணாதிக்கம் தான். அதை எப்படி நீங்கள் ஒவ்வொருத்தருடைய மண்டைக்குள்ளேருந்து எடுத்து போடுவீங்க? சட்டங்கள் இருக்குது, அவங்கள முன்னேற்றத்துக்கு திட்டங்கள் இருக்குது, அவங்கள பாதுகாக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இதையெல்லாம் மீறி தொடர்ந்து பெண்களுக்கு வந்து ஒரு வன்முறை நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கும் பொழுது, அதுக்கு முழு காரணம் ஆணாதிக்கமாக இருக்கும் பொழுது, அந்த சிந்தனையாக இருக்கும் பொழுது, நான் மேடையில் ஏறி நான் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன், எப்படி பண்ணுவீங்க? ஒவ்வொருத்தர் மண்டுக்குள்ளேயும் ஒரு சிப்பை வச்சு அந்த சிந்தனையை மாற்றுவீங்களா? இப்போது விஜயனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி நம்ம பேச போகிறது கிடையாது. ஏன்னா எப்போதுக்குமே எல்லாருக்கும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கும், அது பேசுவது அநாகரீகம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவங்களுடைய ஒய்ஃப் ஒரு கேஸ் போட்டிருக்கிறாங்க, அது அவருடைய பர்சனல் விஷயம். ஆனால் விஜய் தன்னுடைய ரசிகர்களை அரசியல் படுத்தாததுனால, பண்படுத்தாததுனால வந்த விளைவு என்னன்னா, விஜயனுடைய மனைவியையே வந்து அவர்களுடைய ரசிகர்கள், அவருடைய கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தரக்குறைவாக பேசுகிறாங்க. இதில் இந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படிங்கிறவங்க, அவர் இந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ்க்குலாம் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, நினைவு இருக்குங்களா உங்களுக்கு? அந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படிங்கிறவங்க அவருடைய மனைவியை ரொம்ப ரொம்ப மோசமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. விஜய் மேலே அவங்க மனைவி ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க, அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இவங்க பேசுகிறாங்க. இப்போது என்னை போன்றவர்கள் வந்து அது தனிப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறதுனால அதை பேசாமல் நம்ம கடந்து போய்டுறோம். அந்த நாகரிகம் கூட விஜயின் மீது உயிரை வச்சுக்கிட்டு இருக்கிறோம், அவருக்காக உயிரையே கொடுப்போம், அவருக்காக செத்து போயிடுவோம், அவருக்காக எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க செத்து போனாலும் பரவாயில்லன்னு இருப்போம்னு சொல்லக்கூடியவங்க அவருடைய மனைவியை இப்படி தரம் தாழ்ந்து பேசுகிறாங்க. சரி, அவங்க இப்படி ஒரு தற்கொலைத்தனமாக அறிவற்றத்தனத்தோடு பேசுகிறாங்க இல்லையா? பெண்களுடைய அதாவது நான் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு தருவேன்னு மேடைக்கு மேடை பேசக்கூடிய விஜய் ஏன் இதை கண்டிக்கலை, ஏன் இதை தடுத்து நிறுத்தலை? உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் 1000 பிரச்சனை இருக்கலாம், அதில் நாங்கள் தலையிட வரல. ஆனால் பொதுவெளியில் உங்களுடைய மனைவியாக, இப்போ வரைக்கும் மனைவியாக இருக்காங்க, யாராக இருந்தாலும் சரி, உன்னுடைய தொடர்புடைய ஒரு பெண்ணை பொதுவெளியில் உன் கட்சியை சேர்ந்தவர்களே, உன்னுடைய ஆதரவாளர்களே, உன்னுடைய ரசிகர்களே இவ்வளவு கீழ்த்தரமாக பேசும்பொழுது
பேசாதீங்கன்னு விஜய் சொல்லாமல் இருக்கிறாள்னா, அவருக்கு பெண்களின் மீதான பார்வை எந்த அளவிற்கு மலினமாக இருக்கிறது. அப்ப இவர் வந்து முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா, பெண்களுக்கு எதிரான வன்முறை எல்லாம் இவர் தடுத்து நிறுத்தி பெண்களை பாதுகாத்துருவாராமா? நான் ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன். உன்னோட இத்தன வருஷம் ஒரு பெண் வாழ்ந்திருக்கிறா. அவர் உன் மேல ஒரு புகார் குடுக்குறார். அது உண்மையா, பொய்யா, என்ன ஏதுங்கிறதெல்லாம் கோர்ட் தீர்மானிச்சுக்கட்டும். அவங்க உன் மேல புகார் குடுத்த உடனேயே, இது அரசியல் சதி, இது திமுக பண்ற சதி, அவளுக்கு இது அறிவு இல்லையா, அது இல்லையா, இது இல்லையா, இந்த சமயத்துல அவர் புகார் குடுக்கணுமா? எங்க அண்ணனுக்கு நாங்க பொண்டாட்டியா இருப்போம், தங்கச்சியா இருப்போம்ன்னு சொல்லிட்டு ஒரு 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 அடிப்படை அறிவே இல்லாமல் அவங்க பேசும்பொழுது, ஒரு கட்சி தலைவராக, ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை துணைவர் அப்படிங்கிறதையும் தாண்டி, ஒரு கட்சி தலைவராக நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா, ஒரு அறிக்கை விட்டுருக்கணும்ல. இது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. இத பற்றி யாரும் பேச வேண்டாம். எங்களுக்குன்னு ஒரு பிரைவசி இருக்கு. அதுல இன்டர்ஃபியர் ஆக வேண்டாம். கண்ணியம் காக்கணும். யாராக இருந்தாலும் கண்ணியம் காக்கணும். இத நான் பார்த்துக்கிறேன். நீங்க உங்க வேலையை பாருங்க. அப்படின்னு விஜய் ஏன் அறிக்கை குடுக்கல? ஒரு சின்ன வீடியோ போட்டிருக்கலாம்ல? அப்படி போட்டிருந்தாலும் தாவேக்கா தற்குறிகள், அணில் குஞ்சுகள் கேட்க மாட்டாங்கங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆனால் குறைந்தபட்சம் இத செய்யணும்னு ஏன் விஜய்க்கு தோணல? இப்ப இவருடைய கட்சியை சேர்ந்த ஒரு பெண்ணை இவரு வண்டி முன்னாடி நின்னு அவர் வண்டிய தடுத்தாங்க. நினைவு இருக்குங்களா? எனக்கு வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கல அப்படின்னு, அப்பயும் வண்டிய வந்து மேல ஏத்துற மாரி போனவர் தான் அவரு. இப்பயும் ஒரு பெண்ணு என்கிட்ட காசு வாங்கிக்கிட்டு பதவி குடுக்குறேன்னு சொல்லிட்டு காச வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல இருக்க வீடியோவ அவங்க போடுறாங்க. இதையும் அவர் அட்ரஸ் பண்ணல. விஜய் வீட்டு வாசல்லயே தான் அந்த பொண்ணு வந்து போராட்டம் பண்ணாங்க. அவங்களும் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணாங்க. இதுக்கு ஏதாவது விஜய் நடவடிக்கை எடுத்தாரா? அப்ப பெண்கள் பாதுகாப்புன்னு மேடையில் பேசுவது, விஜய் பேசுவதுங்கிறது நாடகமாக இருக்கிறது. அது எப்படிங்க? உன் கூட ஒரு பெண் இவ்வளோ வருஷம் வாழ்ந்திருக்காங்க. உனக்கும் ஒரு பெண் இருக்கு. அவங்களை பற்றி உன்னை சார்ந்தவர்களே பேசும்பொழுது, இப்படி பேசாதீங்கன்னு சொல்லணும்னு ஏன் உனக்கு தோணல? இப்படி இருப்பவர், நாளைக்கு இவருடைய கட்சிக்காரர்கள், இவர் கட்சி அல்லாத பெண்களை பற்றி பேசும்பொழுது என்ன பண்ணிடுவாரு? வைஷ்ணவிக்கு அந்த நிலைமை தானே ஆச்சு? அப்போ எந்த பெண்ணுக்கு இப்படி நடந்தாலும் இவர் சும்மா கம்முன்னு இருப்பார். சும்மா கம்முன்னு இருக்கிறதுக்கா நீ அரசியலுக்கு வந்து? அரசியல்வாதினா சில சமயம் பேசாம அப்படியே கம்முனே இருந்துரலாம். அசிங்கமா இல்ல? கம்முனே நீ உட்காந்துட்டு இருக்கனால தான் சங்கீதாவை பத்தி இன்னும் அசிங்கமா உன் கட்சிக்காரங்க, உன்னுடைய ரசிகர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு அரசியல் தலைவன் எல்லா விஷயத்திலயும் சும்மாவும் கம்முன்னு இருக்கக்கூடாது. கம்முன்னு இருந்தா அந்த பிரச்சனை அதுவே சால்வ் ஆயிடும்னு சொல்றாரு பாருங்க. அப்போ புரிதல் இல்லை, அக்கறையின்மை, ஒரு சைக்கோத்தனம்ன்றேன் நான். ஏங்க 25 வயசு பையனா? ஒரு மேரிட்டல் லைஃப் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. ஒரு பிரச்சனை ஆகி போச்சு, நான் கம்முன்னு இருந்துட்டேன், சைலண்ட்டாக இருந்துட்டேன், அதுவா சால்வ் ஆகும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு, உன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமண வயது இருக்கும் பொழுது நீ வாழ்க்கையில் பக்குவப்பட்டிருக்க மாட்டேன். ஒரு பண்பு இல்லை உனக்கு. அப்போது உன் கூட இருந்த ஒரு பெண்ணினுடைய கண்ணியத்தையே காப்பதற்கு தவறிய விஜய் எப்படி இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களினுடைய கண்ணியத்தையும் காப்பார்? நம்ம அதனால தான் ஏன் நீ பிஜேபியை கேள்வி கேட்கலன்னு சொல்கிறோம். பிஜேபி மணிப்பூரில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினாங்க? அதை அவங்க வந்து அட்ரஸ் பண்ணல, பேச மாட்டேங்கிறாங்க, மூடி மறைச்சாங்கன்னு நம்ம எல்லாரும் அவங்கள கண்டிச்சுட்டு இருக்கோம். பிஜேபி எந்த அளவிற்கு ஆபத்தானதுன்னு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்கெல்லாம் களத்திலேயே இல்லைன்னு நீ விஜய் சொல்கிறாருன்னா, அப்போது அவருடைய பார்வை எந்த அளவிற்கு மிக 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 குறுகியதாக இருக்குது. அப்போது உனக்கு பெண்களை வந்து பாதுகாப்பேன்னு சொல்கிறதற்கு பின்னாடி என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குன்னே அவருக்கு தெரியல. பெண்களுக்கு எந்தெந்த ஆங்கிள்லேருந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அவங்களுடைய வாழ்வியல் என்ன, அவங்களுடைய மனநிலை என்ன, அவங்க இந்த சமூகத்திடமிருந்து அரசிடமிருந்து என்ன எதிர்பார்க்குறாங்கங்கிற எந்த புரிதலும் விஜய்க்கு கிடையாது. இந்த புரிதல் இல்லாமல் எப்படிங்க அவர் வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு என்ஷூர் பண்ணுவார்? கூட இருந்த பெண்ணினுடைய பாதுகாப்பையே என்ஷூர் பண்ணல. உன் கட்சியில் இருந்த பெண்களுடைய பாதுகாப்பையே நீ வந்து காக்க தவறிட்ட. அப்போ எந்த தகுதியின் அடிப்படையில் நீ மேடையில் இப்படி பேசுற அப்படின்னு போய் பேசி ஏமாத்தி ஓட்டு அறுவடை செய்ய முடியுமா, ஓட்டு பிரிக்க முடியுமாங்கிற ஒரு கீழ்த்தரமான எண்ணத்தோட வந்திருக்கிறார். முதல்ல பெண்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்க சொல்லுங்க. இந்த நிலத்தில் பெண்களுடைய வரலாறு என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்க சொல்லுங்க. குறைந்தபட்சம் தன்னோட இருந்த ஆணோ பெண்ணோ ஒருவருக்கு அவருக்கான நீதியே பெற்றுத்தர முடியாமல் அவருக்கான கண்ணியத்தையே பாதுகாக்க முடியல. இனிமேல் விஜய் சொல்வதை எப்படி நம்ப முடியும்? ஆனா அவங்களோட தொண்டர்கள் முட்டு கொடுக்கறது இருக்கு தெரியுமா? விஜய் என்ன பண்ணாலும் நாங்க முட்டு கொடுப்போம்.
விஜய் மேல எந்த பழியை அவரோடு இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தவர்கள் சொன்னாலும் நாங்க கண்டுக்க மாட்டோம். அதாவது விஜய் எங்க அண்ணன் வந்து கொலையே பண்ணாலும் பரவால்ல. எவ்வளோ பெரிய வன்முறையே பண்ணாலும் பரவால்ல. எவ்வளோ பெரிய பொய்யே சொன்னாலும் பரவால்ல. எவ்வளோ பெரிய ஊழலும் பண்ணாலும் பரவால்ல. நாங்க முட்டு குடுப்போம். அது எந்த அளவுக்கு ஒரு கல்ட்டு சிந்தனை தெரியுமா? என்ன பண்ணாலும் நாங்க ஆதரிப்போம். 15 கோடி ரூவா கணக்கு காட்டல. நாங்க ஆதரிப்போம். நாங்க அந்த 1,50 கோடி ரூவா ஃபைனுக்கும் அப்பீலுக்கு போவோம், ஆதரிப்போம். 41 பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னாலும் ஓடி வந்துருவோம். அதையும் நாங்க ஆதரிப்போம், முட்டு குடுப்போம். அத அட்ரஸ் பண்ண மாட்டோம். அப்பயும் நான் எங்க அண்ணனுக்காக முட்டு குடுப்போம். எந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமானது. ஸ்டாண்டு வித் விஜய், ஸ்டாண்டு வித் விஜய். 41 பேர் செத்து போயிட்டாங்க. அண்ணா நீங்க கவலைப்படாதீங்கண்ணே, நீங்க சாப்பிடுங்கண்ணே, நீங்க தூங்குங்கண்ணே. அண்ணா இந்த பொண்டாட்டி போனா பரவாயில்லண்ணா, நாங்க இவ்வளோ பொண்டாட்டிங்க இருக்கோண்ணே. என்னங்க பேச்சு இது? இப்போ ஒருத்தர் இறந்து போயிடுறாரு கூட்டத்துக்கு வந்து, அவர் உடம்பு சரியில்லாம தான் இறந்து போறாரு. அண்ணே உங்களை எல்லாருமே சிலுவையில் ஏத்துறாங்கண்ணே, நாங்க இருக்கோண்ணே, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு இந்த முட்டு கொடுக்குற சிந்தனை இருக்கு தெரியுமா? தன்னுடைய தலைவன் தவறே பண்ணாலும் அந்த தொண்டர்கள் கேள்வி கேட்டாதானே அந்த தலைவன் தன்னை திருத்திக்க முடியும், நெறிப்படுத்திக்க முடியும். ஆனா நீ என்ன பண்ணாலும் முட்டு கொடுப்பேன் அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு டேஞ்சரானவங்கங்க. கொள்கை எதிரே எதிர்க்க மாட்டோம். அண்ணா நீங்க அப்படியே இருங்கண்ணே, நீங்க என்ன பண்ணாலும் கரெக்டுங்க. அண்ணா நீங்க அவதூறு பரப்புங்கண்ணே, நாங்களும் அதை திருப்பி பரப்புவோண்ணே. என்னங்க அது? கட்சியில காசு கொடுத்து பதவிக்காக ஏமாத்துறாங்கன்னு கம்ப்ளைண்ட், அதை அவர் பார்க்கல. கட்சியில பெண்களுக்கு பிரச்சனை இருக்கு, ஜாதி பார்க்குறாங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட், அதையும் அவர் பார்க்கல. இப்படி ஒரு கல்ட்டு கும்பலா அவங்க வளர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. உன்னுடைய வாழ்க்கை துணையும் அசிங்கமா பேசுவாங்க, மற்ற கட்சி பெண்களையும் அசிங்கமா பேசுவாங்க. நீ என்ன தவறு செய்தாலும் அதுக்கு முட்டு கொடுப்பாங்க. யோசிக்கவே மாட்டாங்க. சிந்தனையே இல்லை. பரவாயில்ல, எங்க அண்ணனை பார்த்துட்டு நான் செத்து போனாலும் பரவாயில்ல, எனக்கு எக்ஸாம் வேணாம், டிகிரி வேணாம், வேலை வேணாம், சம்பளம் வேணாம், குடும்பம் வேணாம், குழந்தைங்க வேணாம். என்னம்மா கை குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கியா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, பரவாயில்ல. கேட்குறாரு நிறைய அந்த டிவி ஆளு. ஏம்மா வெயிலில் கூட்டிகிட்டு வந்திருக்க, உனக்கு கூட்ட நசங்க டீஹைட்ரேட் ஆகும்ல, பச்சை குழந்தைல்ல, ஏமா கூட்டிகிட்டு வந்தோன்னா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இவ்வளோ பேர் இருக்காங்க, பாதுகாப்பு கொடுப்பாங்க. டீஹைட்ரேட்னா என்னதான் பாதுகாப்பு கொடுப்பாங்க? எனக்கு புரியல. பாதுகாப்புக்கும் மருத்துவ பிரச்சனைகளுக்கும் இந்த அறிவு கூடவா இல்லை? அப்படி இப்படி ஒரு தற்கொலை கும்பலை விஜய் பர்பஸாக வளர்த்துக்கிட்டு இருக்காரு. எப்படி சீமான் ஒரு தற்கொலை கும்பலை வளர்த்து இந்த பார்ப்பனியம் ஆரிய எதிர்ப்பு அப்படிங்கிறத நீர்த்து போகணும்னு செய்கிறானோ, அதே போல அரசியல் சிந்தனையே இருக்கக்கூடாது அடுத்த ஜென்ரேஷனுக்கு அப்படின்னு திட்டமிட்டு விஜய் பண்றாருங்க. இது எந்த அளவு, அதான் சொல்றேன், விஜய் அதாவது அந்த தாவேகா கும்பல் எந்த அளவிற்கு ஆபத்தானதோ அதை விட பல மடங்கு ஆபத்தானவர் அவங்களை எல்லாத்துக்கும் மேல இருக்கக்கூடிய விஜய். ரொம்ப ஆபத்தான அரசியலை தான் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் திமுக தான் காரணம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதை எப்படி பார்க்கிறது? இல்லைன்னா இப்படி ஒரு கேவலமான அரசியலா? குறிப்பா சங்கீதா அவர்களை தூண்டி விட்டதும் திமுக தான் அப்படின்னு சொல்றாங்க. இல்லை நான் என்ன கேட்குறேன், உன் கட்சி ரசிகர்களையும் நீ அரசியல் படுத்தலை, பண்படுத்தலை. அப்போ இவ்வளோ வருஷமா நீ வந்து உன் பொண்டாட்டி பிள்ளைங்களோட இருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு ஒரு கேள்வி வரும்ல. அந்த கேள்வி ரொம்ப நாகரிகமாக இருக்காதுல்ல. அப்படி நீ சொல்ற அப்படின்னா எந்த அளவிற்கு நீ உன் வாழ்க்கை துணையை அசிங்கப்படுத்துற? திமுகவுக்கு தான் வேலையா? இதெல்லாம் ஒர்த்தான்னு நான் கேட்குறேன். திமுகவுக்கு வேறு வேலை இல்லை? அசிங்கமா இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு? நீங்கள் யாரை அசிங்கப்படுத்துறீங்க? சங்கீதாவை அசிங்கப்படுத்துறீங்க. சங்கீதாவினுடைய அறிவை, ஒரு பெண்ணினுடைய மாண்பை, ஒரு ஆற்றலை, ஒரு துணிவை நீங்கள் அசிங்கப்படுத்திக்கிட்டு உட்காந்துக்கிட்டுறீங்க. அதனால தான் சொன்னேன், பெண்கள் மீதெல்லாம் வந்து விஜய்க்கு வந்து எந்த விதத்திலும் நல்ல பார்வையெல்லாம் கிடையவே கிடையாது. நாகரிக பார்வையும் கிடையவே கிடையாது. மதிப்பு மரியாதை எதுவுமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே திமுக தானா? உங்களுக்கு திமுகவினுடைய அரசியலை எதிர்கொள்ள துப்பு இல்லைன்னா இப்படி எல்லாமே அவதூறு பரப்பிக்கிட்டு இருப்பீங்க. அசிங்கமா இல்லை உங்களுக்கு? ஏண்டா நான் தான் சொல்ல வரேன், விஜய் என்ன தவறு பண்ணினாலும் முட்டு கொடுப்பேன்னு இருக்காங்க. அது அவங்களோட பர்சனல் விஷயம். அவங்க ஏதோ ஒரு புகார் கொடுத்துருக்குறாங்க. இப்போது இவங்க என்ன பண்ணணும்? நேர்மையானவர்களாக இருந்தால், அண்ணா விஜய் என்ன இப்படி ஒரு புகார் கொடுக்குற வரைக்கும் நீ ஏன்னா சும்மா இருங்க? இந்த பிரச்சனை பல வருஷமாக உங்கள் வீட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லைண்ணே. நீ அரசியலுக்கு வரும்போது இது வெளில வந்தா உனக்கு இது ஒரு அவப்பெயர் ஏற்படுத்தும் இல்லைண்ணே. அந்த பிரச்சனையை ஏன்னா நீ சால்வ் பண்ணாமல் வந்த அப்படின்லாம் கேட்கணும். அவங்க என்ன புகார் கொடுத்துருக்காங்க? நான் இந்த சால்வ் பண்ணுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனால் ரெஸ்பாண்டன்ட் விஜய் வந்து எந்த விதத்துலையும் அதுக்கு வந்து ஒரு மதிப்பே கொடுக்கல. ஏன்னா நீ அப்படி கொடுக்கல? ஆனால் நீ தான் வந்து டிஃப்ரெண்ட்டான அரசியல் பண்ண வந்திருக்கேன்னு, நீ தான் மாற்றம் கொடுக்க வந்திருக்கேன்னு, பெண்களை பாதுகாக்க வந்திருக்கேன்னு. அப்போ உன் வீட்டு பெண்களையே நீ பாதுகாக்கலன்னா எப்படின்னு, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னா எப்படின்னு அப்படி தானே தாவேக்கா அணில் குஞ்சுகள் கேட்டிருக்கணும், தற்கொலை கும்பல் கேட்டிருக்கணும். திமுக வாசலில் போய் குத்த வச்சு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் திமுக. அப்புறம் ஓரளவு தான் பொறுமையாக இருக்க முடியும்.
அதற்கு மேல் பொறுமையாக இருக்க முடியாது. செய்ய வேண்டியதை செய்து விடுவோம். எவ்வளோ மரியாதை கொடுத்து நாங்கள் பேச முடியும் சொல்லுங்கள்? நீ இப்படி தராதரமே இல்லாமல் கேவலமாக பேசுவ, அரசியல்னாலே என்னன்னு தெரியாமல் பேசுவ, முட்டாள்தனமாக பேசுவ. அப்புறம் நாங்கள் எப்படி உங்ககிட்ட நாகரிகமாக பதில் சொல்ல முடியும்? ஏங்க கொஞ்சமாவது மூளையை பயன்படுத்துவாங்கன்னு அறிவு இருக்கிறவங்க கிட்ட தானே பதில் பேச முடியும். தாவேக்கா தற்கொலை முட்டாள் கும்பல் கிட்ட நீங்கள் என்ன பதில் சொல்ல முடியும்? ஏன்னா இதுக்கும் திமுகவுக்கும் என்னடா சம்பந்தம்? என்ன சொல்கிறேன்னு, ஏன் இதுக்கு முன்னாடி திமுக கூட விஜய் உறவு கொண்டாடினார்ல, அப்புறம் அசிங்கமாக கேட்போமா இல்லையா? இது ஒரு ஒரு சைக்கோ கும்பலை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப பெரிய ஆபத்தான. அதாவது உன் பக்கத்தில் மூச்சு முட்டி செத்து போனாலும் நீ வேடிக்கை பார்த்த. உன் பக்கத்தில் இருக்கிறவனோட குறவேலை மேலேயும் நீ நடந்து போனேன். அவன் செத்து போனானா கூட வேற எதுக்காக தான் செத்து போனான்ற. பரவாயில்ல, இங்கே வந்து செத்து போகட்டும்ன்ற. என் குழந்தையே செத்து போனாலும் பரவாயில்ல, என் பிள்ளையே செத்து போனாலும் பரவாயில்ல, என் அம்மாவே செத்து போனாலும் பரவாயில்லன்ற. யாரா நீங்கள்? சைக்கோ கும்பலா? ஐயோ, இப்படி ஒரு சைக்கோத்தனமாக இருந்தால் அழகாக பிஜேபி ஹைஜாக் பண்ணிடும். நாத்தாக்கா கும்பலையும் தாவேக்கா கும்பலையும் பிஜேபியால் ஈஸியாக வந்து ஹைஜாக் பண்ண முடியும். ஏன் தெரியுமா? இதுங்கெல்லாம் வந்து அறிவே இல்லாத கும்பல். சங்கிகளுக்கு இந்த மாதிரி அறிவே இல்லாத கும்பல் தான் தேவை. அந்த மாதிரி ஒரு பண்ணையை, அறிவே இல்லாத ஒரு பண்ணையை சீமானும் விஜயும் வளர்க்குறாங்க. அது பாஜகவுக்கு தான் உதவியாக இருக்கும். பாஜக அப்படின்னதுமே வந்து நயினார் அவர்கள் இதை தான் முன்னாடியே சொன்னாரு அப்படின்னு சொல்லி இப்போ பாஜக தரப்புல இருந்து நிறைய பேர் சொல்றாங்க. அன்னைக்கே இது தானே சொன்னாங்க, நீங்க என்னங்க எங்களை வந்து விமர்சனம் பண்ணீங்க, இப்போ வந்து அது உண்மையாயிடுச்சு பாத்தீங்களா அப்படின்ட்டு பாஜக தரப்புல இருந்து இப்போ டிவி கேக்கு ரிப்ளை கொடுத்துட்டு இருக்காங்க. இல்லை, அது நயனார் நாகேந்திரன் பேசியது தவறு. இப்பயுமே நம்ம வந்து விஜயோட பர்சனல் லைஃப்குள்ளே போகல. பட் நயனார் நாகேந்திரன் பேசினது பர்சனல் லைஃப்ல. நான் அதனால தான் சொன்னேன், அவங்க திரும்பி மான்சி சோனியை பற்றி பேசினா என்ன பண்ணுவீங்கன்னு. ஆனால் தாவேக்கா தற்கொலை கும்பல் பேசாது. மான்சி சோனியை பற்றி பேசியிருக்கலாம், மணிப்பூர் இஷ்யூவை பற்றி பேசியிருக்கலாம். இப்போ வரைக்கும் பிஜேபியில் இருக்கக்கூடியவர்கள் எந்த அளவுக்கு பெண்களுக்கு எதிரானவர்களாக இருக்கிறார்கள், இதெல்லாம் தாவேக்கா தற்கொலை கும்பல் பேசுமானா பேசாது. அங்கே அண்ணனோட அயோக்கியத்தனத்துக்கு முட்டு கொடுக்குற வேலையை தான் அவங்க வந்து பார்த்துட்டு இருப்பாங்களே தவிர, நயனார் நாகேந்திரனுடைய அயோக்கியத்தனமான பேச்செல்லாம் வந்து ஏங்க நயனார் நாகேந்திரன் பேசியதுக்கு இவங்களே இவ்வளோ ஃபீல் பண்ணாங்க. இப்போ அவங்க அதை தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ணே நீ என்ன வேணாலும் பண்ணுனே, ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, உனக்கு தங்கச்சியாக இருப்போம், அக்காவாக இருப்போம், பொண்டாட்டியாக இருப்போம். இன்னொரு தடவை வந்து சொல்கிறான். என்ன பதில் சொல்கிறதுனே எனக்கு தெரியல. இவ்வளோ ஒரு சிந்தனையற்ற லெவலில் இருக்கிறீங்க நீங்களாம். தயவு செய்து ட்ரீட்மெண்ட் போய் பார்க்கணும். அதுவும் நல்ல மனநல மருத்துவர்கிட்ட போய் பார்க்கணும். மனநல மருத்துவருக்கே மனநலம் பார்க்க வேண்டிய நிலவில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்கிட்டலாம் போய் தாவேக்கா தற்கொலை கும்பல் பார்க்க வேண்டாம்.